வணக்கம் மக்களே. பக்கு ஜிபியோட ப்ரிவியூன்னு கூட சொல்லலாம். ஒரு பையன் வந்து அண்ணன் பாக்கு சர்க்கியூட் பற்றி சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாக்கு சர்க்கியூட் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இது அஸ்பைஜானில் இருக்குது. அஸ்பைஜான் வந்து எல்லாத்துக்குமே ரீசெண்ட் டைமில் F1 ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு தெரிய வந்தது எப்படின்னா, விடாமுயற்சி பட முடியாமல் மட்டும்தான். ஸோ அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட் இது. 303 கிலோமீட்டர் டோட்டலாக. இந்த 303 கிலோமீட்டர் மொத்தம் 61 லேப் 60 லேப் வந்து அடிக்கணும். ஒரு லேப் வந்து 6 கிலோமீட்டரு. இந்த சர்க்கியூட்டோட தனித்துவமான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, ஸ்ட்ரைட்ஸ் நிறையா இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சர்க்கியூட்டுக்கு எப்படி வந்து காரை செட்டப் பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, லோ ட்ராக் அண்ட் மீடியம் டவுன் ஃபோர்ஸ் ஹை டவுன் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் போகும்போது ட்ராக் இருக்கக்கூடாது, டேர்ன் பண்ணும்போது ஷிக்கேன்லாம் நிறையா வரும்போது நமக்கு நல்ல பர்ஃபெக்டான வந்து டவுன் ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ப்ரிவியூவில் வந்து பாக்கு ப்ரிவியூவில் வந்து திங்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னாக்கா, மெக்லாரன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டைட்டில் இந்த ரேஸோடு அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து மெக்லாரனில் வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து 2 பேரும் டிரைவர் சாம்பியன்ஷிப்கான பாயிண்ட் வந்து இந்த கரெக்டாக இந்த ரேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்டென்ஸாக தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ரேஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் எவ்வளோ சூப்பராக முடிச்சிருந்தாலும் அவரோட கார் வந்து சர்க்கியூட் பேஸ்டான காராக தான் இருந்தது. இந்த ரேஸில் வந்து இவர் எப்படி பண்ண போகிறாங்கிறது வந்துட்டு இது ஒரு ரிவைவல் ஆஃப் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனா இல்லை இந்த ரேஸில் ஆஸ் யூஷுவல் திரும்ப வந்து மெக்லாரன் வந்து நாங்கள் தாண்டா அப்படின்னு வர போகிறாங்களான்னு தெரியலை. அட் த சேம் டைம் வந்து இது திங்ஸ் டு வாட்ச் அவுட்ன்றது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, வெதர் வந்து இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலான வெதர் தான், ரொம்ப பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மழைக்கான சான்சஸ் இல்லைன்னு ப்ரெடிக்ஷனில் போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒன் ஸ்டாப் பிட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஒன் ஸ்டாப் பிட் ஸ்ட்ராட்டஜினா ஃபஸ்ட்டு வந்து மீடியம் டயர்ஸ் எடுத்துட்டு டைரெக்டாக வந்து ஹார்ட் டயர்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இங்கே ஏதாவது சேஃப்டி கார்ஸ் இல்லை இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அட் த சேம் டைம் இதே மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹார்ட்லேருந்து சாஃப்ட்ஸ்க்கு மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இங்கே ரேஸை வந்து டீம்ஸ் யூஸ்வலாக எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்ற ஒரு சிம்பிள் லேமன் டேர்மில் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குவாலிஃபைங்கில் யார் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ரேஸை வந்து போல் பொசிஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ரேஸ் வின்னராகவும் இருந்திருக்காங்க. அதனால் வந்து இங்கே ப்ராக்டிஸ்லேருந்தே வந்து பார்த்தாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேர்ஸ்டே எனக்கு தெரிஞ்ச இன்னிலேருந்தே வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அட் த சேம் டைம் குவாலிஃபைங்கில் வந்து எந்த டீம் ஃபஸ்ட்டு வருதோ அவங்க ரேஸ் முடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபெராரி வந்து ஆஸ் யூஷுவல் ஃபெராரி ஃபேனாக எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. லெக்லருக்கும் ஹாமில்டனும் வந்து போல் பொசிஷன் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தாக்க ரேஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வித் குட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹோப்ஃபுல்லி வித் கடவுளோட புண்ணியத்தில் நடந்தாக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து இன்னும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஆனால் போல் பொசிஷன் மெக்லாரன் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 1-2 அவங்க தான். அதுக்கான இதுவே டினையிலே கிடையாது, ரொம்ப சூப்பராக தான் அவங்களுக்கு இந்த சீசன் போயிட்டுருக்கு. நம்ம கிமி ஆண்டனெல்லி வந்து ஜியோகிராஃபிக்கலாக, அதாவது பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து போடியம் அடிச்சிருக்காப்புல, அதை தாண்டி யூரோப்பில் வந்து கிமி ஆண்டனெல்லி வந்து இது வரைக்கும் பெருசாக பண்ணலை. அதனால் வந்து அவரோட பொசிஷன் வந்து மெர்சிடிஸில் வந்து இப்போவே வந்து ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எந்த லெவலுக்கு பிரச்சனையாகும்னு தெரியலை. பட் ஹி ஸ்டில் அ சைல்டு, அதனால் வந்து இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேஸில் வந்து அவர் வந்து போடியமில் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா, ரசல் அவங்க கூட முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா, மெர்சிடிஸ் ஃபேன்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஃப்ராங்கோ கோலாபின்ட்டோ வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் இந்த சீசன் எடுக்கல. இந்த ரேஸில் அவர் எடுப்பாரா மாட்டாராங்கிறத பார்ப்போம். ஆலி பியர்மேனுக்கு வந்து சஸ்பென்ஷன் கிடைக்குமா டியூ டு த கிரிட் பெனால்டிஸ் நிறையா வாங்கியிருக்கிறதுனால அவருக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்கணும் கன்ஃபார்மாக. ஸோ நம்ம செட்டப் பற்றி பேசியாச்சு, டயர் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசியாச்சு, ஓரளவுக்கு டாப் டீம்ஸ் பற்றி பேசியாச்சு. சேஃப்டி கார் இருந்தாக்க இன்சிடென்ட் சம்பவங்கள் இருந்தால் மிட்ஃபீல்ட் பேட்டில் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். பட் ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் இந்த சர்க்கியூட்டில் வந்து ஓவர்டேக்கான பாசிபிலிட்டிஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகைன் இந்த ரேஸில் வந்து மெக்லாரன் 1-2 அடித்தாங்க அப்படின்னாக்கா தே வில் பி கிரவுண்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இந்த ப்ரிவியூவோட எண்டிங் வந்தாச்சு. நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹூ டேக்ஸ் த க்ளோரி இன் பாக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லுங்கள். யார் P1 P2 P3 அடிக்க போகிறாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ரேஸ் ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. Sudarshan signing off, Apex 90.